ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயினை அவன் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லியிருப்பான். அவன் அங்கே போய் அவனை பார்த்ததுமே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவன் உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டாக்ஸியில் ஏற்றிட்டா. அவன் அரை மயக்கத்தில் இருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்கிறான். ஹீரோயினும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. அவனை விஐபி வார்டில் தான் வச்சுருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் அவனை பார்க்கறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஹீரோயினை அந்த ஏரியாவுக்குள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. அவள் வெளியே உட்காந்துருக்கா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கா. காலையில் ஆயிடுச்சு. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேஷனில் உட்காந்து நேற்று நைட்டு நம்மக்கிட்ட சொல்லாமல் அவள் எங்கே போயிருப்பா, நம்மளோட பிரச்சனைக்காக தான் எங்கேயாவது உதவி கேட்டிருப்பாளோ அப்படி இப்படின்னு அவனுக்கு அதே எண்ணம் தான். அங்கே ஹீரோயின் இன்னுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லி சேர்மன்கிட்டையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டான். டாக்டரை போய் பார்த்து பேசுகிறான். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ கிட்டத்தட்ட அவனோட கடைசி நாளுக்கு வந்துட்டான். அவனோட உதடு நாக்கெலாம் ப்ளூ கலரில் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் அவனோட கடைசின்னு அவன் முடிவு எடுத்துக்கணும், எதுக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்கும்போது இப்போவும் அவர் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 1% தான். ஹீரோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹார்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்டையும் டாக்டர், உன் நிலமை மோசமாயிடுச்சு, நீ எதுக்குனாலும் ரெடியாக இருந்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோ அவனோட கை விரல் நகத்தை பார்க்குறான். அது டாக்டர் சொன்ன மாதிரியே ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோவுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்குமே புரிஞ்சுட்டு நமக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குன்னு, அதனால போகிறதுக்கு முன்னால் சித்தப்பனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். உன்னோட கடைசி காலத்துலேயே நீ பழி வாங்க தான் போராட போறியான்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது, நான் எப்படினாலும் சாக தான் போகிறேன், அதுக்கு முன்னால் நான் நினச்சதை பண்ணிட்டு சாவேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே சித்தப்பாவை பார்த்தா 4 டைரக்டர்ஸ்களை கூப்பிட்டு கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. கோல்டு பார்ட்னர் இல்லீகலாக பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேஸ் போட போகிறாங்க. கேஸு கோர்ட்டுன்னு போகும்போது ஜட்ஜெல்லாம் கரெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு வழக்கம் போல் லீக்கிட்ட தான் அந்த ஜட்ஜுக்கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கூடு, இந்த ஜட்ஜுக்கு அந்த வேலையை பார்த்துக்கூடுன்னு சொல்கிறாரு. லீக்கு கடுப்பாக தான் இருக்குது. இப்போ சேர்மன் கிட்ட பேசிட்டு லீ வெளியே வரும்போது அவனுக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வருது. பார்க்கணுன்னு கூப்பிட்ருக்கான். சரின்னு போனால் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனையா, ஆஃபீஸில் என்ன நடந்துட்டுருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறான். லீயும் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஏற்கனவே கம்பெனி இழுத்து மூட போகிற நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களே நீ போய் அடிச்சிருக்க, அதுவும் கேஸ் ஆகிடுச்சு, அதையும் இப்போ அவள் சரி பண்ணணும், அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு மாதிரி இருக்குது. இவனுக்குமே அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் ஆபத்தான கெமிக்கல் கலந்த விஷயம் தெரியும். அதுவும் அந்த வேலையை பார்த்தது யாருன்றதும் இவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி இவனோட ஊரில் தான் இருக்குது. அந்த ஆளையும் இவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஆளோட பேரை சொல்லி அவர் மட்டும் கிடைச்சிட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்ல அப்படின்னு கேட்குறான். லீ இருந்துட்டு, நாங்கள் எங்கள் சைடு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், நீ இதுக்குள்ளே வராமல் இருந்தாலே எல்லாமே சரியாக முடிஞ்சிடும், நீ இதில் தலையிடாதுன்னு சொல்கிறான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் யோசிக்கிறான். அப்படியே இப்போ திரும்ப ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. ஹீரோ நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை அவனோட ரூமுக்கு கூப்பிட்ருக்கான். அவளும் உள்ளே வரா. ஹீரோ உடனே, உன் குடும்பத்தை பற்றியை காட்டிட்ட பார்த்தியா, நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்க, என்னை பற்றி விசாரித்து என் சித்தப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயினை தான் ரூம்குள்ளேயே விடலையே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு போது, சரி நம்ம டீல் போட்ட மாதிரி நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்குறேன்னு சொல்லியிருக்கல, வா நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு நல்லா ரிச்சாக தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த கடையிலே வச்சு போட வச்சு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எங்கே போகிறோன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எதுவும் தேவையில்லாத வேலையை பண்ண சொல்லுவான்னு என்னமோன்னு இருக்குது. அதே நேரம் அவன் இருந்துட்டு, நீ இன்னைக்கு 5 பேரை சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இப்போ அவங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஹீரோயினை கார்லேருந்து இறக்கி விறுவிறுன்னு இழுத்துட்டு வரான். அப்படி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா, இந்த சித்தப்பாக்காரரு இந்த கம்பெனிக்காக காசு கொடுத்த கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ரகசியமாக ஒரு மீட்டிங்கை வச்சுருக்காரு. அங்கே தான் வந்திருக்கான். இவன் உள்ளே வரதை பார்த்ததுமே, இது ரகசியமாக நடக்கிற மீட்டிங் தானே, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாளோன்னு அவளையும் சேர்த்து சந்தேகப்படுறாங்க. ஹீரோ இதுக்கு தான் இவளுங்க கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல. அவன் இருந்துட்டு, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னும் போது அந்த சேர்மன், ஆமாம் என்னோட செக்ரட்டரிக்கு இந்த விஷயம் பற்றிலாம் தெரியாது, நம்மக்கிட்டே ஒரு கருப்பாடு இருக்குன்னு காட்டி உங்கள் மனசெல்லாம் மாற்றுறதுக்காக தான் இவன் என்னோட செக்ரட்டரியை கூட்டிகிட்டு வந்திருப்பான், அதுவும் நல்லது தான், பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா இவன் உள்ள வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் வாங்கினான்னு நானும் சொல்லிடுவேன். எனக்கு ஒன்றும் செக்ரட்டரியை மாற்றுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் கிரெடிட்டர்ஸ், நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்களை பற்றின எல்லா ரகசியமே எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் அவன் பக்கம் போக முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கிரெடிட்டர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்குன்னு கோடிக்கணக்கில் காசு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மாதம் மாதம் வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி நஷ்டத்தில் போகும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் காசு கிடைக்காதுல்ல. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மட்டும் என்
பக்கம் வந்துட்டீங்கன்னா கம்பெனியில் இருக்கிற பாண்ட் எல்லாத்தையுமே ஒரிஜினல் விலைக்கு நான் வாங்கிக்கிறேன், உங்களோட காசுக்கு எந்த நஷ்டமும் வராதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் யார் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு வேறு சொல்கிறான். அப்புறம் அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. லீ இவங்கிட்ட இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, ஆனால் இவனால் சும்மாவே இருக்க முடியல. ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டு அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த கெமிக்கல் கலந்தார்ல அவரோட வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டுட்டு அவரோட வீட்டுக்கே போயிட்டான். அங்கே இப்போ அவர் இல்லை, தலைமறைவாக தான் இருக்காரு. ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு அப்படியே அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரும்போது இவனோட ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் இவன் பின்னால் வந்துட்டாங்க. அவங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க போல. அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி கிட்ட கேட்டு அந்த கெமிக்கல் கலந்தவரோட காரை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அந்த கார் 3 நாளைக்கு முன்னால் இங்கே வந்து நின்றுருக்கான். உடனே இந்த லேடியும் அந்த காருக்குள்ளே எப்படியோ நுழைஞ்சி காரில் உள்ள ஜிபிஎஸை பார்த்துருக்காங்க. அந்த கார் எங்கெல்லாம் போயிருக்குன்றதை நோட் பண்ணி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயும் கொடுக்குறாங்க. அந்த ஜிபிஎஸ்ல பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கார் வந்திருக்கு. இப்போ திரும்ப ஹீரோயினையும் காட்டுறாங்க. நம்மளை இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு ஹீரோயினுக்கு செம்ம கோவம். அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவன் மூஞ்சி மேலே எரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பார்க்குற ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நல்லா திட்டி விட்டுட்டு போறா. ஹீரோ இருந்துட்டு நான் இன்னைக்கு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால என் சித்தப்பனோட உண்மையான மூஞ்சை நீ பார்த்த, அவன் உள்ள உன்னை பற்றி என்ன சொன்னா பாத்தியா, இதான் அவனோட உண்மையான மூஞ்சின்னு சொல்ல, அதுக்காக உன் கூட கூட்டாளி ஆகணுமா, அவரை விட நீ மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே வரேன், நம்ம உன் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம், அதுக்கு நீ அந்த கம்பெனியில் வேலையை விட்டுட்டு எங்கள் கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சேர சொல்கிறான்னா ஹெர்மியா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக தான். அவள் இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. வரும்போது ஹீரோ கூட தானே வந்தா, இப்போ கோவத்தில் போனதுனால பஸ்ஸில் போயிட்டு இருக்கா. என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே யோசிச்சுட்டு வந்து இப்போ வீட்டுக்கிட்ட இறங்கி நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இவளை பார்க்கறதுக்காக வந்துட்டான். ஆனால் அதை கூட அவள் கவனிக்காமல் அவ்வளோ யோசிச்சுட்டு போகிறா. அவனும் இதை பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்தது கூட கவனிக்காமல் இருக்க, எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணுறான். இவளுக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டேய் மவனே அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் வந்திருக்காரு. சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ 3 பேர் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது, தனியாக தான் இருப்பா. இவங்க 2 பேரும் தான் ஃபேமிலி மாதிரி. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேரிங், ஆனால் அதே மாதிரி அவனோட அப்பாவும் ரொம்ப ஜாலியான டைப்பு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை நல்லா பார்த்துக்குன்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். இப்போ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால ஃபஸ்ட்டு அவளோட அம்மா அப்பா சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து நீங்கள் கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கிரெடிட்டர்ஸ் கிட்டலாம் டீல் போட்டுட்டு வந்திருந்தானா, அதில் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்களாம். இந்த சேர்மன் அவங்க எல்லாரையும் 25 வருஷமாக பழகினவங்க, அப்படிலாம் அவன் பக்கம் வந்துட மாட்டாங்கன்னு பேசி இருந்திருப்பாரு. பார்த்தா எல்லாருமே கட்சி தாவிட்டாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லார் கூடயுமே மீட்டிங் போடுவோம், ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டும் சரி பண்ணுறேன், நீ போய் தூங்க வேண்டியதானே, ஏன் இப்படி உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோக்கு பெட்டில் தூங்கினா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, அதனால அவன் பொதுவாகவே சோஃபாவில் உட்காந்த மாதிரியே தான் தூங்குவானா. இப்படியே பழகிடுச்சான். ஃப்ரெண்டு இருந்துட்டு அப்புறம் சம்பாதிக்கிறதுலாம் எதுக்குடா, நிம்மதியாக பெட்டில் கூட படுக்க முடியாதுன்னா ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்குறான். ஹீரோவும் நான் கிட்டத்தட்ட நான் பண்ண வேண்டிய வேலையை முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆயிட்டு சேர்மனை காட்டுறாங்க. அவருக்கு இப்போ தான் கிரெடிட்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ பக்கம் போன விஷயம் தெரியுது. அவருக்கு செம்ம காண்டாகுது. அவனுங்களை பற்றின முக்கியமான விஷயம்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா அதை எல்லாத்தையுமே வெளியே விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேர்மன் கூடவே எப்போவுமே டைரக்டர் யூன்னு ஒருத்தர் இருப்பார். ஹீரோவை கண்காணிக்க சொல்லி இவர்கிட்ட தான் சேர்மன் சொல்லி இருந்திருப்பாரு. ஹீரோ அவனோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சேர்மன் கிட்ட காட்டுறாரு. கொரியாவுக்கு வந்ததுலேருந்து இந்த டாக்டர் இவரை நிறைய வாட்டி போய் பார்த்துருக்காரு, என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு டைரக்டர் யூன்னு சொல்கிறாரு. அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் அந்த கெமிக்கல் கலந்தவரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கானா. ஜிபிஎஸ்ல இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் கார்லேயே உட்காந்து வேவ் பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் நேற்று கிரெடிட்டர்ஸ் மீட்டிங்க்கு ஹீரோ கூட்டிகிட்டு போன விஷயத்துக்காக வேலையை விட்டுலாம் அப்படின்னு சேர்மன் கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலான்னு போகிறா. ஆனால் அந்த ஆள் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ முக்கியமான மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு அவனை கூட்டிகிட்டு வர போகிற, எனக்கு உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் வேண்டாம், நீ இன்னொரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிச்ச மாதிரி இருக்குது, அதை கொடுத்து இதை நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாரு. இவளுக்கா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷமாக இருக்குது. அதை முடிச்ச வாங்கிட்டு போகிறா. திரும்ப இவன் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருந்தானா. கரெக்டாக அந்த கெமிக்கல் கலந்தவரும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வர்றதை பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி போகிறான். அவர் ஏதோ ஒரு கார்கிட்ட நின்று உள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஒரு கவரை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த காரில் உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அந்த காரை ஃபாலோ பண்ண போகிறான். ஆனால் இவனோட கார் தூரமாக நிற்கிறதுனால இவனுக்கு இப்போதைக்கு கார் இல்லை, ஓடியே தான் அந்த காரை பிடிச்சாகணும்.
அதனால குறுக்கு சந்திலலாம் போகலாம் அப்படின்னு பூந்து போகிறான். அந்த கார் ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கு. உள்ளே யார் இருக்கான்லாம் பார்க்கவே முடியல. அப்படியே இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் சேர்மன் சொன்ன இடத்துக்கும் போகிறா. அது ஒரு ஹோட்டல். திரும்ப பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இந்த சீன் இப்படி தான் மாறி மாறி ஹீரோயினையும் பாய் ஃப்ரெண்டையும் காட்டிகிட்டே இருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட் அந்த காரை துரத்திட்டே போனானா இப்போ ஒரு இடத்துல அந்த கார் மேலே ஒரு டெலிவரி பைக் மோதுற மாதிரி போயிட்டு அதனால அந்த இடத்துல அந்த காருக்கு ஒரு தடங்கள் மாதிரி ஆயிட்டு. இதனால பாய் ஃப்ரெண்ட் அந்த காரை கொஞ்சம் முந்திட்டான். அதாவது அவன் சந்தா தானே பூந்து போயிட்டு இருப்பான். அந்த கார் கிராஸ் பண்ற முந்தின சந்துக்கு போயிட்டான். இப்போ அந்த கார் அப்படியே அவனை கிராஸ் ஆகுது. உள்ள யார் இருக்கான்றத பார்த்துட்டான். யார் இருந்தா தெரியுமா? லீ இருக்கான். அங்க ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு போனால அங்கே போய் சேர்மன் சொன்ன ரூம் கதவை போய் தட்டினா உள்ளே யார் இருக்கானா ஹீரோ கிரெடிட்டர்ஸ் கூட மீட்டிங் போடுறதுக்காக ஹோட்டல் ரூம் புக் பண்ண சொல்லியிருந்தான்ல அது இந்த ரூம் தான் போல். எல்லா கிரெடிட்டர்ஸுமே இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் நீ எப்படி இங்கே அப்படின்னு ஹீரோ கேட்க அப்படியே திரும்ப இப்போ அவள் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கெமிக்கல் கலந்தவர் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டான். அவர் கரெக்டாக அவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறாரு. பிடிச்சி லீ தான் இதெல்லாம் பண்ண சொன்னதா? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அவரும் கையும் களமா மாட்டினதும் இதெல்லாம் லீ பண்ண சொல்லி தான் பண்ணேன். எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு கோல்டு பார்ட்னர்ஸ் பற்றிலாம் தெரியல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவர்கிட்ட விசாரிச்சுட்டு போனதும் இவர் லீக்கு ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, போலீஸ்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் எங்கே போகிறோன்றது தெரியாமல் ஹீரோ இடத்துக்கே போயிட்டாளா? அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே சேர்மன் பின்னாலே வராரு. அவர் மூஞ்சில் அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோயின் கையில் ஒரு பார்சல் கொடுத்துருந்தாரா, அதை இப்போ வாங்கி அந்த கிரெடிட்டர்ஸ் முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஏதோ மருந்து மாதிரி இருக்குது. இந்த மருந்து தான் என்னோட அண்ணன் அவனோட நோய்க்கு குடிச்சிட்டு இருந்தான். இப்போ அதே நோய் என்னோட அண்ணன் பையனுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு போல. அதுவும் ஹீரோயினும் 1 மாதம் தான் உயிரோடு இருப்பான்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்டோடனே கிரெடிட்டர்ஸ்க்குலாம் மனசு மாறுது. ஹீரோ உடனே நான் போனா என்ன, என் கம்பெனி இருக்குல்லன்னு சொல்கிறான். கம்பெனி இருந்து என்ன பண்ண, நீ இறந்து போனால் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் பண்ணது நீ தான் சொல்லி உன் மேலே பழியை தூக்கி போட்டு எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு சேர்மன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே கிரெடிட்டர்ஸ் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹீரோ பற்றின விஷயத்த சேர்மன் கிட்ட சொன்னது ஹீரோயின் தானே. இந்த சேர்மன் ஒரு பிட்டை போட்டு விட்டுறாரு. ஹீரோயின்க்குலாம் என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணுறாரேன்னு இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறா. அப்படியே இங்கே கட் பண்ணி லீயை கட்டுறாங்க. லீ பற்றி ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வரான். இப்போ எங்கே வந்திருக்கானா அவனோட அப்பாவை பார்க்கறதுக்கு தான். அவனோட அப்பா இந்த ஃபேக்ட்ரி இருக்க ஊரில் தானே தங்கியிருப்பாரு. நிறைய சமைச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தா இன்னைக்கு லீ அம்மாவோட இறந்த நாள். அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக தான் நிறைய சமைச்சிட்டு இருக்காரு. அப்பா அங்கே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வரான். அவனும் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கான் போல. இப்போ லீ கிட்ட எதுவுமே காட்டிக்காம ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கான். வழக்கம் போல் அவனோட டையை சரி பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கடா, அம்மா முன்னாலே நீ அழகாக தெரிய வேண்டாமான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அம்மாவுக்கு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதும் தான் அவன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி லீயை ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போகிறான். திரும்ப இங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ சேர்மனும் அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயின் மட்டும்தான் அந்த ரூமில் நின்றுட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் கோவம் தலைக்கேறி இருக்கு. சும்மாவே எப்படி கத்துவான். இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சி ஹீரோயினோட சட்டையை பிடிச்சி நான் இதுக்காக என்னோட வாழ்க்கையவே அடமானம் வச்சேன், உன் குடும்பமே சேர்ந்து என் அப்பாவை சாகடிச்சிங்க, இப்போ என்னையுமா அப்படி இப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வந்தாலும் அவளை பேசவே விட மாட்டேங்கிறான். பேச வந்தாலே எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறான். ஹீரோயினும் சொல்லிடலான்னு திரும்பவும் வரா. மரியாதையை அங்கேருந்து போயிடு, இல்லைனா என் கையாலே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு கத்த. சரின்னு அவளும் அங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்க உடஞ்சி கிடந்த கண்ணாடி மேலேயே பொத்துன்னு அவன் போய் விழுந்துட்டான். அங்கலி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பண்ணலலாம் போய் சொல்லலை, டைரெக்டாகவே நான் தான் பண்ணேன், ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் அவனை கேவலமாக தானே நடத்துவாங்க, கேவலமான வேலையெல்லாம் கொடுப்பாங்க, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு அதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்குது, இப்போ இந்த கம்பெனி இல்லாட்டி அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகும், அவ்வளோ பேருக்கும் வேலை போகுமே, அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு கேட்குறான். அதுக்குள்ளே லீ இருந்துட்டு இந்த கம்பெனி ஏற்கனவே வெடிக்க போகிற டைம் பாம் மாதிரி தான் இருக்குது, நான் டைமை கொஞ்சம் முன்னால் செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், சொன்னால் புரிஞ்சுக்கோ, ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்ன இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு தான், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, நீயா போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிரு, இல்லைனா நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். லீ பற்றி யோசிச்சுட்டே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பின்னால் இருந்து ஏதோ ஒரு வண்டி வந்து அவனை இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வண்டி யாரோடது என்னெல்லாம் காட்டல, நைட்டுன்றதுனால அந்த காரோட லைட்டே காரை மறைச்சிருச்சு. அங்கே ஹீரோவை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இங்கே நடு ரோட்டில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அடிபட்டு கிடக்குறான். இன்னும் அவன்கிட்ட கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. ஹீரோயின் வேற அந்த நேரத்தில் கரெக்டாக கால் பண்ணுறா. ஆனால் அவனால் எடுக்கவே முடியல.
ஃபோன் கொஞ்சம் தள்ளி கிடக்கு. அவன் அதை எடுக்கிறதுக்காக கையை நீட்டிகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஃபோனை இன்னொரு கை வந்து எடுக்குது. அது யாருன்னெலாம் நமக்கு காட்டலை. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு பழைய மாடல் கார் ஒன்று வேகமாக போகிறதா ஒருத்தர் பார்க்குறாரு. இப்போ திரும்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இறக்குறாங்க. அதே நேரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. அவனுக்கு இப்போ மூச்சே இல்லை. டாக்டர் சிபிஆர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு கால் வருது. ஹீரோ கூடவே ஹாஸ்பிட்டலில் தான் நினைக்கிறா. கண்டிப்பாக அவள் பாய் ஃப்ரெண்ட் இறந்த நியூஸை தான் அவகிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவள் அப்படியே அதிர்ச்சியில் அங்கேயே உட்காந்துட்டா. அப்புறம் வேற எதுவுமே காட்டலை. டைரெக்டாக திரும்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் கண்ணு முழிச்சிட்டான். டாக்டர் அவன்கிட்ட வந்து அதிசயம் நடந்துடுச்சு, உனக்கு உயிர் வாழ்றதுக்கு அந்த 1% தான் இருந்துச்சு, கரெக்டான நேரத்தில் உனக்கு ஹார்ட்டும் கிடச்சிருச்சு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. இப்போ அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்து எத்தனை நாள் ஆச்சு என்னெல்லாம் காட்டலை. ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவன் ஃப்ரெண்டு அவனை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஃப்ரெண்டுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். ஒரே 1% தான் வாய்ப்பு இருந்துச்சு, அதுவே உனக்கு கிடச்சிருச்சு, இனிமேல் நீ சாகிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வரவும் அதை பேசுறதுக்காக அங்கிட்டு நகர்ந்து போயிட்டான். ஹீரோ மட்டும் தனியாக வீல் சேரில் உட்காந்துருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு பால் விளையாடிட்டு இருக்கா. அது அவன் பக்கத்தில் வருது. காலை வச்சு அந்த பாலை நிறுத்திட்டு அதை எடுத்து அந்த பாப்பா கிட்ட கொடுக்குறான். அந்த பாப்பா தேங்க்யூ சொன்னதும் அதோட மூக்கை தொட்டுட்டு சிரிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. டைரக்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹார்ட்டை தான் ஹீரோவுக்கு வச்சிருக்காங்கன்றதை காட்டலை. ஆனால் அப்படித்தானே நமக்கே தெரியுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். வீடியோ கண்டினியூஸாக போடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதான் முடியும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.